கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. நம்முடைய தியானத்திற்காக நம்முடைய வேதத்தை திறந்து வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் படிப்போம். For our meditation, let us open the word of God. Let us read from the book of Revelation, 21st chapter, verse 3. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடே கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். And I heard a great voice out of heaven saying, Behold, the tabernacle of God is with men, and he will dwell with them, and they shall be his people, and God himself shall be with them and be their God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த நாட்களில் தேவனுடைய வாசஸ்தலங்கள் என்ற தலைப்பில் நாம் வேதத்திலிருந்து சில சத்தியங்களை நாம் படிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார். In these days, Lord desires us to learn from the topic, the habitations of God, of this Bible study. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இங்கே பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு சத்தத்தை நாம் கேட்கிறோம். Here we hear a voice from heaven. இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்ற சத்தம். The voice is, behold, the tabernacle of God is with men. பிரியமானவர்களே, மனுஷனை பற்றியதான தேவனுடைய உன்னதமான நோக்கத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். Beloved people, we see the heavenly purpose concerning man in this place. வேதத்தில் நாம் படிக்கும் பொழுது தேவன் இந்த உலகத்தில் நாம் காண்கிற சகல காரியங்களையும் சிருஷ்டித்தார் என்று நாம் பார்க்கிறோம். When we see in the world, we see that whatever we see on this earth, God has created those things. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் நாம் 1ஆம் வசனத்தில் நாம் படிக்கும் பொழுது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று நாம் படிக்கிறோம். In Genesis 1st chapter verse 1 we find, in the beginning God created heaven and earth. என்றாலும் ஆரம்பத்தில் தூதர்களில் ஒரு கூட்டத்தாருடைய விழுகையின் மூலமாக அந்த பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக மாறிவிட்டது. In the beginning, because of the fall of a group of angels of God, the earth became without form and void. என்றாலும் மறுபடியுமாக தேவன் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்த பூமியை மறுபடியுமாய் சிருஷ்டிக்கிறார். This earth which was without form and void, God once again recreates this earth. தேவன் ஒவ்வொரு காரியமாக சொன்னார், அது அப்படியே ஆயிற்று. God told everything and it came accordingly. முதலாவதாக வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. In the first place he said, let there be light, and the light came. அதன் பின்பு வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரிக்கும்படி சொன்னார், அப்படியே ஆயிற்று. பிரித்தார், அது அப்படியே ஆயிற்று. After that he divided the light from the night and it came accordingly. இவ்விதமாக அந்த வாரத்தின் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அநேக காரியங்களை சிருஷ்டித்தார் என்று நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். In the Genesis 1st chapter we are able to read, in that particular week, in every day God created those things. தேவன் தாம் சிருஷ்டித்த ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்தார், அது நல்லது என்று கண்டார். He saw everything what God created and he saw that to be good. ஆனால் வாரத்தின் 6ஆம் நாளில் அவர் சில காரியங்களை சிருஷ்டித்த பின்பு தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியும் மனுஷனை சிருஷ்டித்தார் என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். In the beginning of the week, though he created many things, we find that God created man in his own image and after his likeness. மற்ற எல்லா காரியங்களையும் சிருஷ்டித்த பின்பு அது நல்லது என்று கண்ட தேவன் கடைசியாக மனுஷனை அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் சிருஷ்டித்த பின்பு அவருக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதல் வந்தது. அவர் ஓய்ந்திருந்தார் என்று படிக்கிறோம். After creating everything on this earth, when God saw that it was good, then he created man in his own image and after his likeness. Then only he caused everything to come to rest. பிரியமானவர்களே, நாம் வேதத்தில் படிக்கும் பொழுது சகல காரியங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று நாம் படிக்கிறோம். Beloved people, when we see in the word of God, everything was created by God and through God. என்றாலும் இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய எல்லா சிருஷ்டிகளை கண்டு தேவன் நல்லது என்று சொன்னாரே ஒழிய அவைகள் மூலமாக அவருக்கு ஒரு திருப்தி அல்லது ஓய்வு, ஒரு இளைப்பாறுதல் உண்டாகவில்லை. After God created everything on this earth, only thing he said it is good, but he never rested or he never had a pleasure over these things. தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியும் மனுஷனை சிருஷ்டித்த பின்புதான் அவருக்கு ஒரு பெரிய திருப்தி வந்தது. அதன் பின்தான் அவர் ஓய்ந்திருந்தார். After he created man in his own image and after his likeness, he was satisfied and then he was at rest. காரணம் என்ன? What is the reason? ஒரு பெரிய நோக்கத்தோடு தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார். With a great purpose God created man. தேவன்
அவருக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. There is no beginning and end for God. அவர் மகிமை உள்ளவர். He is a glorious God. அவர் சர்வ ஞானம் உள்ளவர். He is a God with all wisdom. அவர் சர்வ வியாபியாக இருக்கிறார். He is almighty. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். He is an almighty God. அவ்வளவு பெரிய தேவன் தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியும் மனுஷனை சிருஷ்டித்த பின்பு ஓய்ந்திருக்க காரணம் என்ன? That God, after creating man in his own image and after his likeness, what is the reason for him to take rest? தம்முடைய நோக்கத்தின் ஒரு முக்கியமான பகுதியை நிறைவேற்றினபடியினால்தான் தேவன் ஓய்ந்திருந்தார் என்று நாம் வேதத்தை படிக்கும் பொழுது விளங்கிக் கொள்ளலாம். When we read the scripture, we are able to understand because God accomplished an important thing. Then only he took rest. தம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ள முடியாகும். In order to share his love, தம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொள்ள முடியாகும். in order to share all his blessings, தன்னோடு கூட என்றென்றைக்குமாய் காணப்பட முடியாகும். that he may be with him forever and ever, அவருடைய ஆளுகைக்கும் அவருடைய அதிகாரத்திற்கும் பங்குள்ளவனாக முடியாகும். that he may partaker of his dominion and his authority. தேவன் இந்த உலகத்தில் சிருஷ்டித்த வேற எந்த காரியங்களையும் தெரிந்து கொள்ளவில்லை. தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியும் சிருஷ்டித்த மனிதனை தான் தெரிந்து கொண்டார். God never chose anything what he created on this earth except man who was created in his image and after his likeness. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. மனுஷனை சிருஷ்டிப்பதற்கு முன்பாக மனுஷனுக்கு பணிவிடை செய்யும் ஆவிகளாய் இருக்கும்படியாக தேவ தூதர்களை சிருஷ்டித்தார் என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். Before creating man, we are reading from the word of God. In order to help this man, he created the angels of God. என்றாலும் தேவ தூதரில் ஒரு கூட்டத்தார் விழுந்து போக காரணம் என்ன? What is the reason for one group of angels to fall? மனுஷனை பற்றி தேவன் வைத்திருக்கிற அந்த பெரிய திட்டத்தையும் நோக்கத்தையும் அவர்கள் கண்ட பொழுது அதை அவர்களுக்கு சகிக்க முடியவில்லை. When they saw the great purpose and the plan of God concerning the man whom created, these angels could not bear it. ஆகையினால் தான் மனுஷனுக்காக வைத்திருக்கிறதான அந்த உன்னதமான அனுபவங்களை பெற்றுக்கொள்ளும்படி தேவ தூதர்களில் ஒரு கூட்டத்தார் பிரயாசப்பட்டார்கள். That is why one group of the angels of God, they tried the level best to reach unto the place which was kept unto man. தேவன் அவர்களை அதற்காக சிருஷ்டிக்காதபடியினால் அந்த கூட்டத்தார் தேவ தூதர்களாயிராதபடி தள்ளப்பட்டு விட்டார்கள். Because that group of people could not attain the place what was created unto man, one group of people were fallen from that place. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனால் மனுஷனை தான் தேவன் தம்முடைய சகல காரியங்களுக்கும் பங்குள்ளவனாகவும் சுதந்திரவாளியாய் காணப்படும்படியாக and that he may partake and inherit everything what God has created. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனால் நாம் ஆரம்பத்தில் எவ்விதமாக மனுஷன் பிசாசுனுடைய வஞ்சனையினால் தேவனுடைய அந்த உன்னதமான திட்டத்திலிருந்து விழுந்து போனான் என்று நாம் படிக்கிறோம். In the beginning we are able to find that how man fell from that heavenly place which was against the plan of God. ஆனாலும் தேவன் தம்முடைய திட்டத்தை மாற்றிக் கொள்ளவில்லை. But God never changed his plan. எவ்விதமாக மனுஷனோடு தான் வாசம் பண்ணும்படியாக தேவன் விரும்புகிறார் என்கிறதை விளங்கச் செய்யும்படியாக காலாகாலங்களில் பல வாசஸ்தலங்களை அவர் எழும்பும்படியாக அவர் அனுமதிக்கிறதை பார்க்கிறோம். In order to manifest as to how he wants to dwell with man in the time in the appropriate times in the ages, we find that God is having the habitations. வேதத்தில் நாம் படிக்கும் பொழுது சிருஷ்டிப்பின் ஆரம்பத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாய் கவனிக்கும் பொழுது காலாகாலங்களாக தேவன் மனுஷருடைய மத்தியில் வாசம் செய்யும்படியாக வாசஸ்தலங்களை உண்டாக்கும்படியாக அவர் விரும்பினார். When we read in the scripture, after creating man in the time and again, he wanted to dwell and he created habitation to dwell with man. இவ்விதமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வருவதற்கு முன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்த பின்பும் பலவிதமான ஆலயங்கள் அல்லது வாசஸ்தலங்கள் இந்த உலகத்தில் காணப்படுவதை குறித்து நாம் பார்க்கிறோம். Before the Lord Jesus Christ could come and after he came, we find that many temples and habitations of God were seen. பலவிதமான சூழ்நிலைகளிலும் பலவிதமான அவசியங்களோடும் ஒவ்வொரு வாசஸ்தலங்களும் உண்டாக்கப்பட்டாலும் இவை எல்லாவற்றிலும் தேவனுடைய உன்னதமான நோக்கம் என்னவென்றால் மனுஷனிடத்தில் எவ்விதமாய் தாம் வாசம் பண்ண போகிறார் என்கிறதை குறித்து இந்த வாசஸ்தலங்களில் அவர் தம்முடைய மனதை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம். We find that though the habitations and the dwelling places are seen on this earth, the heavenly plan of God as to how he wants to dwell in man, he was revealing through these habitations. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான இப்படி பலவிதமான தேவனுடைய வாசஸ்தலங்கள் மனுஷனை பற்றிய தேவனுடைய நோக்கத்தையும் மனுஷனுக்காக தேவன் வைத்திருக்கிற அவருடைய மகிமையையும் வெளிப்படுத்தக்கூடியவர்களாய் காணப்படுகின்றன. All the habitations which were seen on this earth, they were able to manifest the purpose and the glory of God concerning man. தேவன் மனுஷனை பற்றி வைத்திருக்கிற நோக்கமும் தேவன் மனுஷனுக்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற மகிமையை நாம் நம்முடைய வாயினால் நம்முடைய வார்த்தைகளினால் வர்ணிக்க முடியாது. We cannot furnish through our words
the purpose and the glory of God concerning man. ஒரு விதத்தில் தேவனுடைய பலவிதமான வாசஸ்தலங்களை குறித்து நாம் இந்த நாட்டில் சிந்தித்தாலும் ஒவ்வொரு வாசஸ்தலத்திலிருந்தும் மனுஷனுடைய ஜீவியத்தில் தேவன் எதிர்பார்க்கிற சில விசேஷமான அனுபவங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Though in these days we are going to study about the various habitations, but from each and every habitation we are able to understand what is the purpose of God concerning man. தேவனுடைய எல்லா வாசஸ்தலங்களிலும் மிகவும் விசேஷமான வாசஸ்தலம் என்று சொல்வதுதான் மனுஷன். Among all the habitations of God, the special or excellent habitation of God is man. மற்ற வாசஸ்தலங்கள் எல்லாம் வெளியேற பெற்ற பொருட்களினாலும் விசேஷமான அனுபவங்களினாலும் அவைகள் உருவாக்கப்பட்டது. தேவன் அவைகளில் வந்து வாசம் செய்தார். தேவனுடைய மகிமை அந்த வாசஸ்தலத்தில் காணப்பட்டது. என்றாலும் இவை எல்லாவற்றை பார்க்கிலும் மனுஷன்தான் தேவனுடைய பார்வையிலே ஒரு விசேஷமான வாசஸ்தலமாக காணப்படுகிறார். Though all these habitations were made with a precious stone, with the precious articles, and with a special purpose, though God came and dwelt in them, though the glory of God came there, but is only one purpose, to come and dwell in man. அப்படி என்றால்தான் புதிய ஏற்பாட்டில் அவருடைய பரிசுத்தவான்கள் அந்த வெளிப்படுத்தலை பெற்று தேவன் மனுஷருடைய கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் வாசம் பண்ண விரும்பவில்லை என்கிற சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். That is why in the New Testament time the saints of God receiving the revelation, they said God does not dwell in temples made with hands. என்றாலும் மனுஷனை பற்றி தேவன் வைத்திருக்கிற அந்த உன்னதமான நோக்கத்தை நிறைவேற்றுவதை வெளிப்படுத்துவதற்காக இந்த வாசஸ்தலங்கள் எல்லாம் அவசியமாய் காணப்பட்டன. All these habitations are required so that God may manifest his heavenly plan in them. இவ்விதமாய் வேதத்தில் காணப்படுகிற வாசஸ்தலங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, when we see the habitations what we see in the Bible, முதலாக தேவனுடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வனாந்தரத்தில் தேவனால் வழிநடத்தப்பட்ட பொழுது அவர்கள் மத்தியில் தேவன் தம்முடைய வாஞ்சையை வெளிப்படுத்தினதை பார்க்கிறோம். We find that when the children of Israel, when they were delivered from the land of Egypt and they went into the wilderness, God is revealing his desire in that place. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, அவர்கள் மத்தியில் வாசம் செய்ய எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்பினார். God desired that for me to dwell among them, make me a sanctuary or a tabernacle. இதுதான் வனாந்தரத்தில் உண்டாக்கப்பட்டதான மோசேயினுடைய ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லப்படுவது. This is called the tabernacle of God which was done by Moses in the wilderness. காரணம், இந்த ஆசரிப்பு கூடாரத்திற்கு மூலகர்த்தாவாக மோசே காணப்படுகிறான். The main important person for this tabernacle is seen as Moses. மோசேயின் இடத்தில்தான் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பற்றிய மாதிரியை தேவன் கொடுத்தார். Only to Moses Lord revealed the pattern concerning this tabernacle. மோசேயின் இடத்தில்தான் இந்த வாசஸ்தலத்தை உண்டாக்க வேண்டும் என்ற வாஞ்சையை கர்த்தர் தெரிவித்தார். And God revealed his desire to make this tabernacle only to Moses. மோசேயின் இடத்தில்தான் இந்த வாசஸ்தலங்களை உண்டாக்க வேண்டியதான பொருட்களை பற்றி தேவன் வெளிப்படுத்தினார். Concerning the material through which the tabernacle has to be made, God revealed this only to Moses. மோசேயின் இடத்தில்தான் யாரை கொண்டெல்லாம் இந்த வேலைகளை செய்ய வேண்டும் என்கிறதை தேவன் சொன்னார். And to Moses only God told with whom this tabernacle has to be built. மோசேயின் மூலமாக தான் இந்த ஆசரிப்பு கூடாரம் முழுவதுமாக கட்டப்பட்டது. Only through Moses the entire tabernacle was built. அப்படினால் இது மோசேயினுடைய ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லப்படுகிறது. Therefore even this is called as the Moses tabernacle. ஆகவே தேவன் முதலாக தம்முடைய ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ணும்படியாக உண்டாக்கப்பட்டதான ஒரு வாசஸ்தலம் தான் ஆசரிப்பு கூடாரம். The first habitation where God wanted to dwell among man is this tabernacle. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை வந்து சுதந்தரித்த பின்பு, but after the children of Israel came to the land of Canaan and inherited it, அங்கே சீலோ என்கிற இடத்திலே அந்த ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவினதாய் நாம் படிக்கிறோம். we find that they desired about this tabernacle in a place called Shiloh. யோசுவாவின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் அதை பார்க்கலாம். We can read that in the book of Joshua 15th chapter verse 1. நாளடைவில் அது அப்படியே பழுதடைந்து போயிற்று. In time and again the just God destroyed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. என்றாலும் அதன் பின்பு கானான் தேசத்தில் தேவனுடைய ஜனங்களை ஆளுகை செய்யும்படியான ராஜாக்களின் காலம் வந்ததை பார்க்கிறோம். After that in the land of Canaan we find that kings arose to reign the people. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கானான் தேசத்தை சுதந்தரிக்கும் வரையிலும் மோசேயின் மூலமாகவும் அதன் பின்பு யோசுவாவின் மூலமாக வழிநடத்தப்பட்டார்கள். Children of Israel after they delivered from Egypt until they could come and reach Canaan, they were led by Moses and later on through Joshua. யோசுவாவின் காலத்திற்கு பின்பு நியாயாதிபதிகள் மூலமாக தேவன் தம்முடைய ஜனங்களை பல சந்தர்ப்பங்களில் நடத்தினார். After the time of Joshua on many occasions God led his people through judges. இந்த நியாயாதிபதிகள் காலத்தில் தான் இந்த ஆலயம்
சீலோவில் காணப்பட்டது அல்லது இந்த ஆசரிப்பு கூடாரம் சீலோவில் காணப்பட்டது. இது சீலோவில் இருந்த ஆலயம் என்றும் சொல்லப்படுகிறது. During the time of Judges only, this tabernacle was seen in Shiloh. This can be called as the tabernacle of Shiloh. முதலாம் சாமுவேல் முதலாம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் அதை குறித்து பார்க்கலாம். We can see in 1 Samuel 1st chapter 9th verse. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. என்றாலும் அந்த நாட்களில் ஏலியும் அவனுடைய குமாரரும் ஊழியம் செய்து கொண்டிருந்ததான அந்த ஆலயம் இதுதான். During that time, Eli and his sons serving the Lord in this temple only. எவ்விதமாக ஏலியின் குமாரரும் ஆசாரியர்களும் அந்த நாட்டில் தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாய் நடந்து கொண்டு அவ்விதமாக தேவனுடைய ஜனங்களும் பின்வாங்குவதற்கு ஒரு சூழ்நிலை உண்டாயிற்று. As Eli and the children of Eli, they lived a life not pleasing unto God. That made a reason even for the people also to backslide. ஆனபடினால இந்த ஆலயம் சரியாய் பராமரிக்கப்படாதபடி நாளடைவில் அது பழுதடைந்து போய்விட்டது. This temple was not looked after properly, and in the time past that got destroyed. ஆசரிப்பு கூடாரத்தின் எல்லா உபகரணங்களும் மற்ற பணிமுட்டுகள் எல்லாம் பழுதடைந்து போக ஆரம்பித்தன. All the articles and the instruments seen in the temple, they got destroyed or got decayed. இதற்கிடையில் அந்த நியாயாதிபதிகளுடைய காலம் முடிவடைந்து ராஜாக்கள் ஆளுகை செய்கிற காலம் துவங்கியது. Time of judges came to an end and the reign of the king started. நம்ம எல்லாருக்கும் தெரியும், தேவனுடைய ஜனங்களாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாயிருக்கும்படியாக தேவன் முதலாக சவுலை அபிஷேகம் பண்ணினார், உயர்த்தினார். We all know that God selected King Saul to rule the children of Israel in the first place. ஆனாலும் இந்த சவுல் உண்மையாக தேவனை நேசிக்கிறவனாக தேவ பக்தியுள்ளவனாக காணப்படவில்லை. This Saul was not seen as a godly person really loving God. ஆனபடியால் இந்த தேவனுடைய ஆலயத்தை பற்றி அவன் ஒரு அதிகமாக அவன் கருத்தாக அவன் அதை பொறுப்பெடுக்கவில்லை. He never undertook or never had a proper meaning concerning the temple of God. மாத்திரமல்ல, அவன் தன்னுடைய சுய விருப்பத்தின்படி சுய கனம் மகிமை இதை விரும்பி கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாதவனாக போய் கடைசியாக ராஜாவாயிராதபடிக்கு கர்த்தரால் தள்ளப்பட்டதை நாம் பார்க்கிறோம். Desiring self-respect, desiring praise and honor and glory, we find that God rejected him to be a king over there. அதன் பின்பு கர்த்தர் சவுலை ராஜாவாயிராதபடி தள்ளிவிட்டு அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷனாயிருந்த தாவீதை அந்த ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணினார். Later on, God rejected Saul to be the king over Israel, and God appointed David, a man of his own heart, in that place. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தாவீது சிறுவனாக இருந்த பொழுதே தேவனிடத்தில் அதிகமாக அன்பு கூறுகிறவனாகவும் அவன் அதிகமாய் தேவனிடத்தில் நெருங்கி ஜீவிக்கிறவனாய் இருந்தான். David, right from his young age, he was loving God more and more, and he was drawing closer to God. அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு முன்பாகவே தேவன் அவனோடு கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். In the Bible, we are able to read that before he could be appointed as a king, Lord was with David. காரணம் அவ்விதமாக அவன் கர்த்தரை நேசித்து கர்த்தரிடத்தில் நெருங்கி ஜீவித்தான். The reason is that much he loved the Lord and he walked closer to God. ஆனால் எப்பொழுது அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டானோ அன்று முதல் கர்த்தர் வந்து அவனிடத்தில் வாசம் செய்தார் என்று நாம் படிக்கிறோம். The day he was appointed as a king, we are able to read the Lord came and dwelt with him. சவுலை விட்டு கர்த்தருடைய ஆவியானவர் விலகி தாவீதினிடத்தில் வந்து வாசம் செய்தார் என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். The spirit of God departed from Saul and came and dwelt with David. என்றாலும் சவுல் என்னும் ராஜாங்கத்தில் மரிக்காமல் உயிரோடு தான் இருந்தான். But Saul never died, but he was still alive. தாவீதை தன்னுடைய ஸ்தானத்தில் தேவன் அபிஷேகம் பண்ணினதை அறிந்த சவுல் தாவீது மேல் பொறாமை கொண்டு பல சந்தர்ப்பங்களிலே அவனை கொல்ல முயற்சி செய்தான். When Saul knew that David was appointed a king in his place, on many occasions he was filled with envy, he wanted to kill him. என்றாலும் ஒரு சந்தர்ப்பத்திலும் தேவன் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. But in no occasion God gave him a chance. கடைசியாக பெலிஸ்தரோடு நடந்த ஒரு யுத்தத்தில் சவுலும் அவனுடைய குமாரரும் மரிக்க வேண்டி வந்தது. During a time when there was a war with Philistines, Saul and his sons died in that place. அதன் பின்பு யூதா ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து தாவீதை மறுபடியுமாக கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணினார்கள். That time people of Judah gathered together and they brought David, they anointed him as king. சில வருஷங்களுக்கு பின்பு இஸ்ரவேல் வம்சத்தாரும் தாவீதை தங்களுடைய வம்சத்தார் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். After some years, the children of Israel also, they appointed David to be king over them. தாவீது சிங்காசனத்துக்கு வந்த பின்பு முதலாக அவன் செய்த காரியம் என்ன? David, after coming to the throne, what is the first thing what he did? அவன் தேவனுடைய ஜனங்கள் யாவரையும் அழைத்து கொண்டு அந்த சீலோவில் இருந்ததான தேவனுடைய பெட்டியை தன்னுடைய தேசத்திற்கு கொண்டு வரும்படியாக முயற்சி செய்தான். He collected and he gathered all the people and he went to Shiloh and made the tabernacle of God to be brought from there. காரணம் அவன் அதிகமாய் தேவனை நேசித்தபடியினால் தன்னுடைய தேசத்தில் தேவனுடைய ஆலயம் இருக்க வேண்டும், தேவன் தன்னோடு வாசம் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சையினால் அதை செய்தான். Because he loved God so much, he desired that the temple of God should be in his place and he must serve the Lord in the temple. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்படி ஜனங்களை எல்லாம் அழைத்து
இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், சவுலின் நாட்களில் நாம் கர்த்தரை தேடாமல் விட்டுவிட்டோம். Like this, after gathering all the people he told, during the time of Saul, we never sought after the Lord. இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம், சவுல் ராஜாவாக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் தான் ராஜாவாய் ஜீவித்த நாட்களில் கர்த்தரை தேடவும் இல்லை, கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கவும் இல்லை, கர்த்தருக்கு கீழ்ப்படியும் அவனுக்கு விருப்பம் இல்லை. From this we are able to understand, though Saul was appointed by God to be king over Israel, during his days he never sought the Lord, he never loved the Lord, neither did he obey the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனாலும் தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு அவன் முதலாக அந்த சீலோவில் இருக்கிறதான அந்த கர்த்தருடைய பெட்டியை தன்னிடத்தில் கொண்டு வர விரும்பினான். When David was anointed to be a king over Israel, in the first place he brought tabernacle from Shiloh to his place. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சீலோவிலே ஆசரிப்பு கூடாரம் வந்து நிறுவப்பட்டது என்று நாம் கவனித்தோம். We observed that tabernacle was pitched in Shiloh. நாளடைவில் தேவனுடைய ஜனங்கள் பின்வாங்கினபடினாலும் இந்த ஆலயத்தை பராமரிக்காதபடினாலும் அந்த ஆலயத்தில் இருந்த மற்ற எல்லா பொருட்களும் நஷ்டப்பட்டு போயிற்று. In the time and again, because people of God and the children of Israel backslided, the temple was not looked after, and slowly by and by they started decaying. தாவீதின் நாட்களில் அந்த ஆலயத்தில் உடன்படிக்கை பெட்டி இல்லாமல் வேறொன்றும் காணப்படவில்லை என்று நாம் பார்க்கிறோம். We are able to see during the time of David, except the ark of covenant, nothing else was seen in the tabernacle. ஆனால் ஆசரிப்பு கூடாரத்தில் பார்க்கும் பொழுது அதில் 3 ஸ்தலங்கள் இருந்தது, 3 ஸ்தலங்கள் பலவிதமான உபகரணங்கள் இருந்ததை குறித்து நாம் படிக்கலாம். When we consider this tabernacle, there are 3 places and many articles were in these different places. என்றாலும் தாவீது அந்த ஆலயத்தில் பார்க்கும் பொழுது உடன்படிக்கை பெட்டி இல்லாமல் வேறொன்றும் காணப்படவில்லை. But when David saw the tabernacle, except for the ark of covenant, he could not find anything there. என்றாலும் தாவீது அந்த உடன்படிக்கை பெட்டியை தன்னுடைய ஜனங்கள் தன்னுடைய தேசத்தில் கொண்டு வந்து அதற்கு ஒரு கூடாரத்தை போட்டான். David brought the ark of covenant to his place and he pitched a tabernacle for that. 2 சாமுவேல் 6 அதிகாரம் 17 வசனத்தில் நாம் இந்த சம்பவத்தை குறித்து நாம் படிக்கலாம். We can read about this incident in 2 Samuel 6 chapter 18th verse. 17th verse. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இது தாவீதின் கூடாரம் என்று சொல்லப்பட்டது. This is called the tabernacle or the tent of David. தேவனுடைய ஜனங்கள் தேவனை ஆராதிக்கவும் தேவனுடைய சமூகத்தில் பலி செலுத்தும்படியாகவும் இங்கே போவது வழக்கமாயிருந்தது. It was a practice for the children of God to worship God and to offer sacrifices in that place. நாம் கவனிக்கிறதான தேவனுடைய வாசஸ்தலங்களில் இந்த தாவீதின் கூடாரம் ஒரு பகுதியாக இல்லாவிட்டாலும் ஆசரிப்பு கூடாரம் நஷ்டப்பட்ட பின்பு மறுபடியுமாக அடுத்த ஒரு வாசஸ்தலம் உண்டாக்கப்படும் வரையிலும் இடைப்பட்ட காலத்தில் இது ஒரு தற்காலிகமான வாசஸ்தலம் போல் காணப்பட்டது. Though this tent of David was seen there, in the time past, though the tabernacle got destroyed, we find that the interim period there was an habitation of God was seen. தாவீது கர்த்தரை அதிகமாய் நேசித்தபடியினால் தனக்கு கிடைத்த எல்லா பொருட்களையும் தான் யுத்தத்தில் போய் தனக்கு யுத்தத்தின் ஜெயம் எடுத்து சத்துருக்கள் கிடைத்த எல்லா பொருட்களையும் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக சேகரித்து வைத்தான். Because David loved the Lord so much, he collected all the materials whatever he had, and whenever he went to go and fight in the war, and whatever the spoil and the material received, he brought it so that he may build the temple of God. அது மாத்திரமல்ல, அவன் தன் இதயத்தில் இருந்த வாஞ்சையும் கூட தேவனுக்கு தெரியப்படுத்தினான். Not only that, what was the desire of his heart, he made known it unto God. அவன் சொன்னான், நான் கேதுரு மர வீட்டில் வாசம் செய்கிறேன், ஆனால் கர்த்தருடைய பெட்டியோ திரைச்சீலைகள் மத்தியில் இருக்கிறதே, ஆகவே தேவன் வாசம் செய்யும்படியாக நான் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னான். He said, I am living in a house made of cedar, but the temple of God is within the veil. I must make a temple for God to come and dwell there, he said. தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாய் அவனிடத்தில் சொன்னார், அவனுடைய வாஞ்சை நல்லதுதான் என்றாலும் அவன் ஒரு யுத்த புருஷனாக இருந்தபடியினாலும் திரளான ரத்தங்களை சிந்தினபடியினாலும் அவன் எனக்கு ஆலயத்தை கட்ட முடியாது என்று சொன்னார். Through a prophet, God told unto David, because he is a man of war, because he shed much blood, though the desire of his heart is very good, still he cannot make a temple for me. அவனுக்கு ஒரு குமாரன் பிறப்பான், the son will be born to him. அவன் ஒரு சமாதான புருஷனாய் இருப்பான். He will be a man of peace. அவனுடைய நாட்டிலே நானும் சமாதானத்தை கட்டளையிடுவேன். During his time I will command peace to the land. அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான். He will make a temple for me. தாவீதின் குமாரனாகிய சாலமோனை குறித்து இவ்விதமாக தேவன் முன்னுரைத்தார். God foretold about Solomon was the son of David. அவ்விதமாகவே தாவீதுடைய நாட்கள் முடிந்த பின்பு அவனுடைய குமாரனாகிய சாலமோன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். When the time of David came to an end, his son Solomon was anointed to be king over there. சாலமோன் ராஜாவாக வந்த பின்பு தன் தகப்பனுடைய வாஞ்சையும் தேவனுடைய நோக்கத்தையும் விளையும் கொண்டவனாக அவன் ஒரு ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தான். After Solomon became a king, understanding the desire of his father
understanding the purpose of God, he built a temple. ஆசரிப்பு கூடாரத்தை பார்க்கிலும் பெரிய அளவில், இன்னும் விசேஷமான அளவில் விலையுயர்ந்த பொருட்களினாலும் மரங்களினாலும் கற்களினாலும் இந்த ஆலயம் கட்டப்பட்டது. More than the tabernacle, this temple with precious articles and stones, this was made a magnificent temple. சாலமோன் இந்த ஆலயத்தை கட்டினபடியினால் இது சாலமோனின் ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. Because Solomon made this temple, this is called as the Solomon's temple. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மிகவும் பிரம்மாண்டமான முறையில் இந்த ஆலயத்தை கட்டி சாலமோன் இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்த பின்பு தேவனுடைய மகிமை வந்து அந்த ஆலயத்தில் வாசம் செய்தது. Solomon, after building this temple in a very magnificent way, utilizing many things, the glory of God came and descended in the temple. இந்த சாலமோனுடைய ஆலயத்தினுடைய விசேஷம் என்னவென்றால் மற்ற எல்லா காரியங்களையும் அவன் உண்டாக்கினான். ஆனால் கர்த்தருடைய பெட்டி, ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த கர்த்தருடைய பெட்டியை தான் சாலமோன் ஆலயத்தில் கொண்டு வந்து வைத்ததாய் நாம் பார்க்கிறோம். We find that the important thing in this temple is, though Solomon built this temple with many material, we find that he is bringing the ark of the covenant of the Lord and he placed it in the temple. இதுதான் தேவனுடைய வாசஸ்தலங்களிலே தேவன் தம்முடைய ஜனங்கள் மத்தியில் வாசம் செய்யும்படியாக காணப்பட்ட இரண்டாவது வாசஸ்தலம். This is the second habitation where God was coming and dwelling among his people. சாலமோன் இந்த ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை செய்த பொழுது அவன் ஜெபம் செய்த, ஆண்டவரே இந்த ஆலயத்தில் வருகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இந்த ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறவர்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்க வேண்டும், இந்த ஆலயத்தில் வந்து பல காரியங்களுக்காக இடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கெல்லாம் நீர் உத்தரவருள வேண்டும் என்று அவன் ஜெபித்தான். After Solomon completed building this temple and after his dedication, he prayed unto the Lord, Lord, those who come into this temple and pray towards thee, those who look unto the temple and pray, you must hear them and answer all the deeds. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. என்றாலும் சாலமோன் தன்னுடைய பின் நாட்களில் அவன் கர்த்தரை விட்டு விலகி அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டும், அவர்களுக்கு ஆராதனை செய்யும் அவன் பின்வாங்கி விட்டான். Solomon in his latter days, he started to follow the strange god and he started to offer incense to the strange god and thus he backslided. அது நிமித்தமாக தேவன் தம்முடைய ஜனங்களை கைவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. Because of this time came when God has to forsake his people. அப்படினால் தான் சாலமோனுடைய நாட்களுக்கு பின்பு இஸ்ரவேல் ராஜ்யம் இரண்டாக பிரிந்தது. That is why after the time of Solomon, the kingdom of Israel was divided into two. சாலமோனுடைய குமாரனாகிய ரெகோபியாம் என்கிற ராஜா, அவனுடைய குமாரன் ராஜாவாக வந்த நாட்களில் தான் இஸ்ரவேல் ராஜ்யம் யூதாவின் ராஜ்யம் என்றும் இஸ்ரவேல் ராஜ்யம் என்றும் இரண்டாக பிரிந்தது. During the time of Rehoboam, the son of Solomon, when he began to reign, it got divided into two. One was called as the kingdom of Judah and the other was kingdom of Israel. இரண்டு கோத்திரங்கள் சேர்ந்து யூதா ராஜ்யமாகவும் மற்ற 10 கோத்திரங்கள் சேர்ந்து இஸ்ரவேல் ராஜ்யமாகவும் காணப்பட்டன. Judah kingdom consisting of 2 tribes and the kingdom of Israel consisting of 10 tribes were formed. சாலமோனுக்கு பிறகு அவனுடைய சந்ததியில் வந்ததான ராஜாக்கள் இரண்டு ராஜ்யங்களிலும் ராஜாக்கள் பலர் எழும்பினார்கள். சிலர் தேவ பக்தியோடு இருந்தார்கள், பலர் தேவ பக்தி இல்லாதவர்களாய் காணப்பட்டார்கள். After Solomon, the sons or the descendants of Solomon, they were divided into 2 groups and they started ruling these 2 kingdoms. Some were godly and some were not following the ways of God. தேவ பக்தியுள்ள ராஜாக்கள் பராமரிக்கப்பட்டது, தேவ பக்தி இல்லாத ராஜாக்களின் நாட்களில் ஆலயம் பழுதடைந்து போயிற்று. Kings were godly. During that time the temple was preserved, and during the time kings, when they committed evil, the temple started coming down in its form. கடைசியாக இந்த ராஜாக்களின் காலம் முடிவடைகிற நாட்களில், finally after the end of all these kings, தேவனுடைய ஜனங்களுடைய பின்மாற்றத்தின் நிமித்தமாக தேவன் அந்த ஜனங்களை இரண்டு விதமான சிறையிருப்புக்கு அனுப்பிவிட்டார். Because of the backsliding of the children of Israel, Lord led them into 2 kinds of captivity. அசீரியருடைய சிறையிருப்புக்கும் பாபிலோனுடைய சிறையிருப்புக்கும் அவர்கள் வடிவம்பட்டு போக வேண்டியதாய் வந்தது. They were supposed to be they were led into the captivity of Assyria and the captivity of Babylon. மாத்திரமல்ல, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தேவனுடைய ஆலயத்தை வந்து சுட்டெரித்து அதை அழித்து போட்டான். Not only that, Nebuchadnezzar king of Babylon came and took all the things from the temple and he burned the temple of God. தேவனுடைய ஆலயத்தின் சில விலையேறப்பட்ட பொருட்களை எல்லாம் அவன் தன்னுடைய தேசத்திற்கு கொண்டு போய் விட்டான். Some of the precious things which were seen in the temple of God, he took it to his land. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. என்றாலும் அடிமைத்தனத்தில் பாபிலோன் ராஜ்யத்தில் போனதான தேவனுடைய ஜனங்களில் பக்தியுள்ள சிலர் எழும்பி கர்த்தரை நோக்கி தங்களுடைய விடுதலைக்காகவும் மறுபடியுமாய் தங்களுடைய தேசத்தில் திரும்பி வந்து தேவனுடைய ஆலயத்தை திரும்ப கட்டி தேவனுடைய தொழுது கொள்ளும்படியாகவும் உபவாசித்து கண்ணீரோடு ஜெபித்தார்கள். Among the captive people were taken into captivity into the land of Babylon. Some godly people arose, they fasted and prayed, they came back to the land in order to restore again the temple. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவருடைய ஜெபத்தை தேவன் கேட்டு
முதலாவதாக சிறையிருப்பிலிருந்து அவர்களை மறுபடியுமாக அவருடைய சொந்த தேசத்திற்கு எருசலேமுக்கு கொண்டு வந்தார். Hearing the prayer, Lord remove the captivity and brought them back to the own land Jerusalem. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எஸ்ரா, நெகேமியா, தானியேல் ஆகியோர் இந்த காரியங்களில் அதிகமாக பிரயாசப்பட்டவர்கள் என்று நாம் வேதத்தில் படிக்கலாம். From the Bible we are able to understand Ezra, Nehemiah, Daniel, they tried the level best in this matter. அது மாத்திரமல்ல, அந்த நாட்களில் கோரேஸ் என்கிறதான ஒரு ராஜா அவர்கள் விடுதலையாக்கப்படுவதற்கும் மறுபடியுமாக அவருடைய வாஞ்சி ஆகிய தேவனுடைய ஆலயம் திருப்பி கட்டப்படுவதற்கும் அனுகூலமாக இருக்கும்படியாக தேவனால் எழுப்பப்பட்டான். A king of Cyrus, he was raised by God that he may show favor unto this people, that they may be removed from the captivity once again, that they may rebuild the temple. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இவ்விதமாக இந்த ராஜாவினுடைய உதவியினால் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்ததான எஸ்ரா, நெகேமியா, இன்னும் சில பக்தியுள்ளதான சில தலைவர்கள் அவர்கள் எழும்பி நின்று மறுபடியும் இந்த சாலமோனுடைய பழுதடைந்த ஆலயத்தை புதுப்பித்து கட்ட ஆரம்பித்தார்கள். Like this Ezra, Nehemiah, through the favor of the king, they were removed from the captivity. Once again they were brought back in the land, and the temple which was polluted or destroyed by this, once again they started to rebuild the temple. பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பட்டு போய் 70 வருஷங்களுக்கு பின்பு மறுபடியும் திரும்பி வந்த பின்பு இந்த ஆலயம் கட்டி எழுப்பப்பட ஆரம்பிக்கப்பட்டது. After going into the captivity of Babylon, after 70 years returning back, once again this temple was rebuilt. இந்த ஆலயத்தை கட்டும்படியாக அந்த நாட்டில் இருந்த அதிபதியாகிய செருபாபேல் என்பவருடைய ஆவியையும் கர்த்தர் எழுப்பினார். God raised up even Zerubbabel also to rebuild this temple, to help in this matter. அந்த நாட்டில் பிரதான ஆசாரியனாக இருந்த யோசுவாவும் இதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாய் கர்த்தர் கருவியாய் இருந்தார். High priest Joshua also became an important factor in building this temple. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இவர்கள் எல்லாருடைய பிரயாசத்தின் பலனாக மறுபடியுமாக பழுதடைந்து போயிருந்த சாலமோனுடைய ஆலயம் புதுப்பித்து கட்டப்பட்டது. Through the efforts of all these people, the temple of Solomon which was destroyed, once again it was rebuilt. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த ஆலயம் கட்டப்படும் பொழுது பலவிதமான எதிர்ப்புகள் வந்தது. என்றாலும் தேவனுடைய ஜனங்களுடைய கண்ணீரையும் ஜெபத்தையும் கண்ட கர்த்தர் சூழ்நிலைகளை எல்லாம் அனுகூலமாக மாற்றி இந்த ஆலயத்தை திருப்பி கட்ட உதவி செய்தார். While this temple was rebuilt, many resistance and opposition came for them, but because of the praying and tears of the people of God, God helped them to do this, accomplish this work. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு செருபாபேல் ஒரு முக்கியமான கருவியாக இருந்தபடியினால் புதுப்பித்து கட்டப்பட்ட இந்த ஆலயம் செருபாபேலின் ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. Because Zerubbabel was seen as a very important instrument to rebuild this temple can be called as the Zerubbabel's temple. இந்த சம்பவங்களை நாம் எஸ்ராவின் புத்தகத்திலும் ஆகாயின் புத்தகத்திலும் கூட நாம் பார்க்கலாம். These incidents we can observe it in the book of Ezra and the book of Haggai. இவ்விதமாக புதுப்பித்து கட்டப்பட்ட செருபாபேலின் ஆலயத்தை பிந்தின ஆலயம் என்று கர்த்தர் சொன்னார். This Zerubbabel temple which was renewed, it was called as the latter temple. இந்த ஆலயத்தை கட்டும்படியாக தேவனுடைய ஜனங்களை உற்சாகப்படுத்தும்படியாக தீர்க்கதரிசனங்கள் மூலமாக தேவன் தம்முடைய ஜனங்களை உற்சாகப்படுத்தினார். God made his people to be enthusiastic through the prophets. முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை மிகவும் பெரிதாயிருக்கும் என்று சொல்லி தேவன் அவர்களை உற்சாகப்படுத்தினார். அவர்கள் இந்த ஆலயத்தை கட்டினார்கள். God encouraged them by telling the glory of the latter temple will be greater than the glory of the former temple. Thus he led them to do this work. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இவ்விதமாகவே இந்த ஆலயம் கட்டப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட பொழுது தேவன் இந்த மகிமையாய் வந்ததில் வாசம் செய்தார். Like this, when this temple was built and dedicated, God as a glorious God came and dwelt there. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மறுபடியுமாக தேவனுடைய ஜனங்களுடைய ஜீவியத்தில் ஒரு பெரிய பின்மாற்றம் வந்தது. Once again there was a great backsliding among the children of God. அப்படினால் இந்த சம்பவத்திற்கு பிறகு ஏறக்குறைய 400 வருஷங்களுக்கு பின்பு இந்த ஆலயம் முழுதுமாய் பழுதடைந்து மறுபடியும் ஒன்றுமில்லாத நிலைமைக்கு வந்திருந்தது. Again after 400 years this temple was destroyed and it was nowhere to be seen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதன் பின்பு இந்த ஜனங்கள் மேல் ராஜாவாயிருந்ததான ஏரோது யூதர்களை பிரியப்படுத்தும்படியாக இந்த ஆலயத்தை மறுபடியும் புதுப்பித்து கட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். Herod was seen as a king over all these people in order to please these Jews. Once again we can find that Herod is rebuilding this temple. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த நாட்களில் காணப்பட்ட ஆலயம் இந்த ஏரோதின் ஆலயம் தான். This is the temple of Herod, what was seen when Lord Jesus Christ came on this earth. ஏரோது இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு ஒரு முக்கியமான அனுகூலமா இருந்தபடியினால் இந்த ஆலயம் ஏரோதின் ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. Because Herod was seen to be very useful in rebuilding this temple, even this temple can be called as the Herod's temple. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த ஆலயத்தை கட்ட மறுபடியும் புதுப்பித்து கட்ட 46 வருஷங்கள் சென்றது என்று நாம் படிக்கிறோம்.
We can read that it took almost 46 years to rebuild or to renovate this temple. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த ஆலயத்தை குறித்து தான் மல்கியா தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறான். Concerning this temple only, prophet Malachi has prophesied. சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் திடீரென்று இந்த ஆலயத்தில் வருவார் என்று சொல்லி இந்த ஏரோதின் ஆலயத்தை பற்றி தான் தீர்க்கதரிசனம் சொன்னதாக மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம். In Malachi 3rd chapter 1st verse we find that he who is desired by all the people suddenly will come over here. அவ்விதமாக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த பின்பு 8ஆம் நாளில் விருத்த சேதனம் செய்யப்படும்படியாக இந்த ஆலயத்திற்கு சடுதியாய் வந்ததை நாம் யாரும் எதிர்பாராத ஒரு சந்தர்ப்பத்தில் வந்ததை நாம் பார்க்கிறோம். Like that only we find the Lord Jesus Christ after his birth on the 8th day to be circumcised, suddenly without anyone's knowledge he is coming to the temple. என்றாலும் அந்த நாட்டில் ஆலயத்தில் இருந்த எல்லாரும் அதை அறிந்து கொள்ள முடியவில்லை. All those who were in the temple could not understand this. 2 பேர் தான் அந்த சமயத்தில் அதை அறிந்து கொண்டதாய் நாம் பார்க்கிறோம். We can find that only 2 people came to know about this. அதை குறித்து நாம் லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம். We can read about this in Gospel of Luke 2nd chapter. ஒன்று பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்த சிமியோன் என்கிறதான ஒரு மனுஷன். One man Simon who was filled with the Holy Spirit. மற்றொன்று தேவனுடைய ஆலயத்தில் தரித்திருந்து உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்த அன்னாள் என்ற விதவை. And second thing, a widow called Hannah who always continuously fasted and prayed in the temple of God. இயேசு கிறிஸ்து இந்த ஆலயத்தில் சடிதியாய் வந்த பொழுது இவர்கள் 2 பேர் மாத்திரம்தான் அதை குறித்து அறிந்து அவர்கள் அதை சந்தோஷப்பட்டார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். When suddenly Lord Jesus Christ came into this temple, only these 2 people came to know about him, and they were glad and they rejoiced and they glorified God. இந்த ஆலயத்தில் தான் இயேசு கிறிஸ்து பரிசேயர் வேதபாரகரோடு பிரமாணங்களை குறித்து விவாதித்தார் என்று நாம் படிக்கிறோம். We find in this very same temple only Lord Jesus Christ argued with Pharisees and Christ concerning the law. இந்த ஆலயத்தில் தான் பலமுறை இயேசு கிறிஸ்து போதிக்கும்படியாக சென்றார் என்று நாம் படிக்கிறோம். In this temple only on many occasions Lord Jesus Christ went to teach those people. இந்த ஆலயத்தில் தான் இயேசு கிறிஸ்து சில அற்புதங்களையும் செய்தார் என்று நாம் படிக்கிறோம். In this temple only Lord Jesus Christ performed miracles. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்திற்கும் அடக்கத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு அப்போஸ்தலர்களும் கூட இந்த ஆலயத்திற்கு போய் கர்த்தரை ஆராதித்ததை குறித்து நாம் படிக்கிறோம். After the death of Lord Jesus Christ on the cross and burial and resurrection, we find that even the apostles went into this temple to preach. அப்போஸ்தலர் மூலமாக தேவன் அற்புத அடையாளங்களை செய்ய ஆரம்பித்த முதல் இடம் இந்த ஆலயம்தான். This is the first place in this temple when God started beginning to do signs and wonders through the apostles. இந்த ஆலயத்தின் வாசலில் தான் பேதுரும் யோவானும் தன்னுடைய தாயின் வயிற்றில் சப்பானியாய் பிறந்து 40 வருஷங்கள் முடவனாய் இருந்த ஒரு மனுஷனை சுகமாக்கினார்கள். In the gate of the temple only, Peter and John going over there, a man was lame for 40 years right from his mother's womb. We find that they are healing that man. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பிரியமானவர்களே, இதுதான் தேவன் தம்முடைய ஜனங்கள் மத்தியில் வாசம் செய்யும்படியாக ஏற்படுத்தினதான 4வது ஆலய வாசஸ்தலம். This is the 4th habitation what God has formed that he may come and dwell among his people. முதலாவதாக ஆசரிப்பு கூடாரம் என்று படித்தோம். We find that the first we studied as tabernacle. இரண்டாவது வாசஸ்தலம் சாலமோனுடைய ஆலயம் என்று பார்த்தோம். And we saw the second habitation is Solomon's temple. மூன்றாவது வாசஸ்தலம் தான் செருபாபேலின் ஆலயம். Third habitation is Zerubbabel's temple. நான்காவது வாசஸ்தலம் தான் இந்த ஏரோதின் ஆலயம். And the 4th habitation is Herod's temple. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த ஆலயம் கூட ஏறக்குறைய கிபி 70ஆம் வருஷத்தில் தீத்து ராயனால் முற்றிலுமாக இடிக்கப்பட்டது என்று சுட்டெரிக்கப்பட்டது என்று நாம் படிக்கிறோம். We find that in AD 70 through Emperor Titus the entire temple was burnt and brought down. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது அதை தீர்க்க தரிசனமாக முன்னுரைத்திருந்தார். Lord Jesus Christ while he was on this earth he has already foretold as a prophecy. ஒரு இந்த ஆலயத்தினுடைய ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று சொல்லியிருக்கிறார். He told this temple will be totally destroyed, that one stone will not remain over the other. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவருடைய வார்த்தையின்படியே தீத்து ராயனால் இந்த ஆலயம் முழுவதுமாக இடித்து தரைமட்டமாக மாற்றப்பட்டது. According to his word through Emperor Titus the entire temple was destroyed and brought to the ground. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. இதுவரையிலும் எழுத்தின் பிரகாரமாக கட்டப்பட்டதான ஆலயங்களுக்கு இதோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அந்த நாட்களுக்கு முன்பாக இருந்த ஆலயங்களுக்கு இதோடு ஒரு முடிவு வந்தது. Till then all the literal temples till the time of Lord Jesus Christ comes to an end. ஏரோதின் நாட்டில் இந்த ஆலயம் முற்றிலுமாக தீத்து ராயன் நாட்டில் இந்த ஆலயம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டாலும் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களில் ஜெப ஆலயங்கள் இருந்ததாகவும் நாம் பார்க்கிறோம். Though this temple was completely destroyed by the Emperor Titus, but during the time of Lord Jesus Christ we find that there were a lot of prayer houses, synagogues. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தேவாலயம் என்ற ஒன்று இருந்தது.
ஜெப ஆலயங்கள் என்று பல ஜெப ஆலயங்கள் இருந்தன. There was a temple which called Temple of God, and there were many synagogues. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தேவனுடைய வாசஸ்தலங்களில் நாம் கவனிக்கும் பொழுது இந்த தேவாலயத்தை தான் நாம் கவனிக்க முடியும். When we see the habitations of God, we can only observe these temples. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இவ்விதமாக எழுத்தின்படியாக கட்டப்பட்டதான எழுத்தின்படியான பொருட்களை கொண்டு மனுஷரை கொண்டு கட்டப்பட்டதான தேவனுடைய வாசஸ்தலங்களுக்கு இந்த ஆலயத்தோடு ஒரு முடிவு வந்தது. All the habitations of God, literally which was built according with the lot of materials, with this temple it comes to an end. அதன் பின்பு கர்த்தர் தம்முடைய நித்திய வாசஸ்தலத்தை அல்லது இந்த ஆலயங்கள் எல்லாம் நிலைநாட்டமாய் காணப்படக்கூடியதாக இருந்த அந்த உண்மையான ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தார். Lord began to build the real temple which was seen as a type unto all these other temples. He started to build it again. இது மற்ற ஆலயங்களை போல எழுத்தினால் உண்டான பொருட்களினால கட்டப்பட்ட ஆலயம் அல்ல. This temple is not a temple what is literally which is built with the materials. இந்த ஆலயத்தின் வேலை எப்பொழுது ஆரம்பித்தது? When did the work of building this temple start? பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையோடு வந்து காத்திருந்ததான தம்முடைய ஜனங்கள் மேல் இறங்கின பொழுதுதான் இந்த ஆலயத்தினுடைய வேலை ஆரம்பித்தது. On the day of Pentecost, when the power of God came mightily upon all those who were assembled, the work of building of the temple started. இந்த ஆலயம் எழுத்தின்படியான கல் மண் இப்படிப்பட்ட பொருட்களினால் கட்டப்படுவதில்லை, இது ஆவிக்குரிய அனுபவங்களினால் கட்டப்படுற ஆலயம். This temple is not built with little stone or earth or mud and clay, but it is built with the Spirit of God. இதற்கு முன்பாக நாம் கவனித்த எல்லா ஆலயங்களுக்கும் அவைகள் காணப்பட்டதான ஒரு காலகட்டம் இருந்தது. Before this, whatever the habitations or temples we observed, there was a time for them. அந்த ஆலயங்களுக்கெல்லாம் ஒரு ஆரம்பம் இருந்தது, கடைசியில் அவைகளுக்கு ஒரு முடிவும் இருந்தது. Those temples they had a beginning and finally there was an end to that. ஆனால் தேவன் பரிசுத்தான அபிஷேகத்தை தந்து அதன் மூலமாய் கட்டப்படுறதான ஆலயத்திற்கு ஒரு ஆரம்பம் உண்டே ஒழிய அதற்கு முடிவு கிடையாது. But that temple which is being built by the power of God through the anointing of the Holy Spirit, it has a beginning but it has no end. காரணம் மற்ற எல்லா ஆலயங்களும் பூமிக்குரிய பொருட்களால் கட்டப்பட்டது, அவைகள் அழிவுக்குரிய பொருட்களால் கட்டப்பட்டபடினால் ஏற்ற சமயங்கள் வந்தபொழுது அவைகள் அழிந்து போயின, அவைகள் பூமியோடு அவைகள் முடிந்து போகிறது. Because all of the temples they were built with the earthly materials, they were built with perishing materials. When the time came, they came to an end. ஆனால் பெந்தேகோஸ்தே நாளில் ஆரம்பிக்கப்பட்டதான இந்த ஆலயம் அழிவுக்குரிய பொருட்களால் கட்டப்படுவதில்லை, அது அழிவில்லாத வெளியேற பெற்ற சுபாவங்களினால் கட்டப்படுற ஆலயம். But this temple of God which was started to build during the day of Pentecost, it is not built with any perishing materials, with the indestructible spiritual experience this temple is built. இந்த ஆலயம் பூமியில் காணப்படுகிற போது மாத்திரமல்ல, நாம் கவனித்தது போல மனுஷர்கள் மத்தியில் தேவனுடைய வாசஸ்தலம் உண்டு என்று பரலோகத்தில் ஒரு சத்தத்தை கேட்டோம் என்று படித்தோமே, பரலோகத்தில் கூட இந்த ஆலயம் காணப்பட போகிறது. You know, we just now read, behold, we hear a voice from heaven, behold, the tabernacle of God is with man. We find that this temple also, the habitation will be seen in heaven. இந்த ஆலயத்தினுடைய வேலை மிகவும் துரிதமாய் நடந்து கொண்டிருக்கிறது. The work of building this temple is going very fast. வெகு சீக்கிரத்தில் இந்த ஆலயத்தினுடைய வேலை கட்டி முடிக்கப்பட போகிறது. Very soon the work of building the temple will come to an end. இந்த நாட்டில் நாம் கவனிக்கிறதான தேவனுடைய வாசஸ்தலங்கள் என்றதான இந்த விஷயத்தினுடைய உண்மையான உட்கருத்து அல்லது மூல கருத்து இந்த ஆலயத்தை பற்றியதா இருக்கும். The real meaning or the important thing what we are talking about, the habitations of God will abide in this particular temple. இப்படிப்பட்டதான ஒரு மகிமையான ஒரு ஆலயத்தை கட்டும்படியாக தான் இதற்கு முன்பாக நாம் கவனித்ததான சில ஆலயங்கள் அல்லது தேவனுடைய வாசஸ்தலங்களின் மூலமாக தேவன் தம்முடைய மனதை ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். To build this glorious temple only, all the habitations, all the temples what we studied up to now, God is revealing his mind through these things. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்படினால் இந்த ஆலயத்தை குறித்து தான் இந்த நாட்டில் நாம் அதிகமாய் நாம் தியானிக்க போகிறோம். That is why concerning this temple only in the coming days we are going to meditate upon it. ஏனென்றால் மற்ற ஆலயங்கள் எல்லாம் இந்த ஆலயத்திற்கு ஒரு மாதிரியாக கட்டப்பட்டவைகள், அவ்வளவுதான். All other temple was built as an example for this particular temple. ஆனால் இந்த ஆலயமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியதான ஒரு உண்மை பொருளாய் காணப்படுகிறது. This temple is a reality which will abide forever and ever. கர்த்தர் தருகிற பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதான ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் முதலாவதாக தனிப்பட்ட விதத்தில் இந்த ஆலயமாய் மாறுகிறார். Every child of God in his personal individual way after receiving the anointing the Holy Spirit, he becomes this temple. அதன் பின்பு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற எல்லா கர்த்தருடைய ஜனங்களும் சேர்ந்து இந்த ஆலயத்தில் ஜீவனுள்ள கற்களாக வைத்து கட்டப்படுகிறார்கள். After that all the children of God who have been anointed the Holy Spirit gathered together, they are seen as a lively stones to build this temple. இந்த ஆலயத்திற்கு ஒரு மூலைக்கல் உண்டு, இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் உண்டு, இந்த ஆலயத்தின் மேல் கட்டடம் உண்டு. There is a cornerstone for this building, there is a foundation stone for the building, and there is a building arising out through these things. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
விழுந்து போன மனுஷனை மீட்கும்படியாக இந்த பூமியில் வந்து மனுஷனுடைய பாவங்களை எல்லாம் தன்மையில் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு அவர் முன்னுரைத்தபடியே 3ஆம் நாள் மரணத்தையும் பாதாளத்தையும் பாவத்தையும் பிசாசையும் ஜெயித்தவராய் எழும்பின பொழுதுதான் இந்த ஆலயத்திற்கு மூளைக்கல்லாக அவர் மாறினார். Lord Jesus Christ coming into this world in order to redeem the fallen man, dying, taking the sins of man upon himself, dying for him. And as he foretold, he overcame death, he overcame hell, he overcame the power of Satan. And when he rose again, what he foretold, then he became the cornerstone for this building. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த ஊழியம் செய்த நாட்களில் அவர் முதலாவது செய்த காரியம் தம்மோடு கூட இருக்கும்படியாகவும் வேத வசனத்தை பிரசங்கம் செய்யும்படியாக அனுப்பும்படியாகவும் பிசாசுகளை துரத்தி வியாதியஸ்தர்களை சுகமாக்கும்படியாக 12 சீஷர்களை அப்போஸ்தலரை தேர்ந்தெடுத்தார். Lord Jesus Christ, while he was on this earth, he chose 12 disciples called to be apostles, that they may be with him, that they may go and cast out the evil spirit, heal the sick, and cure all manner of sicknesses. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட பொழுது இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாரும் அவரை விட்டு பின்வாங்கி போய்விட்டார்கள். When Lord Jesus Christ was betrayed, all the apostles left him and ran away. இயேசு கிறிஸ்து அவர்களை குறித்து இந்த ஆலயத்தை குறித்தும் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் பல காரியங்களை அவர்களுக்கு போதித்தாலும் அவர்கள் வெளியரங்கமான காரியங்களை அதுவரையிலும் அவர்கள் பார்த்து கொண்டிருந்தபடியினால் இயேசு கிறிஸ்து அவர்களை விட்டு பிரிந்து போகக்கூடிய சந்தர்ப்பம் வந்த பொழுது இனி தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். Lord Jesus Christ, while he was on this earth, though he taught them of the heavenly kingdom and he did signs and wonders, all those things were seen as an outward things. But when the time came when Jesus was betrayed, these apostles left and fled away from that place. என்றாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு மறுபடியும் இந்த பூமியில் வந்து 40 நாட்கள் சஞ்சரித்தார் என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். We find from the word of God, after Lord Jesus Christ rose again, he came back to this earth and lived for 40 years, 40 days. இந்த 40 நாட்கள் தம்முடைய சீஷர்களை எல்லாம் மறுபடியும் கூட்டி சேர்த்து தான் சரீரத்தில் ஜீவனோடு இருந்த நாட்டில் அவர்களுக்கு போதித்த காரியங்களை மறுபடியும் ஞாபகப்படுத்தி அவைகளெல்லாம் அவர்கள் நிறைவேற்ற வேண்டியதான அவசியத்தை அவர்களுக்கு தெளிவாய் விளங்கச் செய்தார். Once again during this 40 days he gathered back all his disciples, whatever he taught them before, once again he re-taught them and encouraged them that they may do all these things. எவ்விதமாக இந்த புதிய ஏற்பாட்டு சபை அல்லது தேவனுடைய நித்திய ஆலயத்தை கட்ட வேண்டிய ஒரு முக்கியமான உத்தரவாதம் இருக்கிறது என்கிறதை அவர்களுக்கு நன்றாக அவர் வெளிப்படுத்தினார். Very clearly he made them to understand concerning the New Testament church and how it is going to be there. என்றாலும் இந்த வேலை செய்யக்கூடியதான திராணியற்றவர்களாய் இருந்தபடினால் இயேசு சொன்னார், நான் போய் உங்களுக்கு வேறொரு தேற்றவாளனை அனுப்புவேன் என்று சொன்னார். Because they had no strength to accomplish this work, Jesus told, I will go and send another comforter to you. நான் போய் உன்னதத்திலிருந்து உங்களுக்கு வேறொரு தேற்றவாளனை பரிசுத்த ஆவியை உன்னதத்திலிருந்து ஒரு பெலனை அனுப்புகிறேன் என்று சொன்னார். I will go to heaven and send you another comforter, that is the strength of the Holy Spirit unto you. நான் போய் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை அனுப்புகிறேன், அவர் உங்களை பலப்படுத்தி இந்த காரியங்களை செய்யும்படியாக அவர் உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் உதவி செய்வார் என்று சொன்னார். He said, I will go and send the Holy Spirit unto you. He shall be filled with power, and afterwards you can go and do all these things. இவ்விதமாக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை விசுவாசித்தவர்கள் காத்திருந்த பொழுதுதான் பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் வந்து அவர்கள் மேல் இறங்கினார். Like this believing in the word of Jesus, when they were tarrying, we find that the Holy Spirit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இவ்விதமாக பரிசுத்த ஆவியானவர் வந்த பின்பு சீஷருடைய ஜீவியத்தில் ஒரு பெரிய மாறுதல் உண்டாயிற்று. Like this, when the Holy Spirit came on them, there was a great change in the life of disciples. பயமெல்லாம் போய்விட்டது. All the fears disappeared. இப்பொழுது கர்த்தருக்காக ஜீவிக்கவும் கர்த்தர் தங்களுக்கு தந்த உத்தரவாதத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு வைராக்கியம் வந்தது. Now they had a great zeal to live for God and to accomplish the responsibility what God has given them. அப்படினால்தான் தான் இந்த நித்திய ஆலயத்தை கட்டக்கூடியதான ஒரு பெரிய வேலையில் அவர் ஈடுபட்ட பொழுது அவர்கள் சந்தித்த எந்த எதிர்ப்புகளையும் எந்த தடைகளையும் அவர்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. When they received the revelation to build the eternal habitation, whatever the opposition, whatever the resistance came, they never minded for that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கர்த்தருக்காக பாடுபடவும் சிறைச்சாலைக்கு போகவும் அவமானப்படவும் எந்த கஷ்டமான பாதையில் கடந்து போக அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். They surrendered to suffer for the Lord, to go to the prison and to bear any kinds of reproach and shame. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் மாத்திரமல்ல, முதலாம் நூற்றாண்டில் விதமாய் பரிசுத்த ஆவியின் வல்ல அபிஷேகத்தை பெற்ற கர்த்தருடைய ஜனங்களும் கூட அப்படிப்பட்ட வைராக்கியமுடையவர்களாய் மாறினார்கள். Not only the disciples of Jesus in the first century, all the children of God with anointed by the Holy Spirit, they also lived like this. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனபடியால் தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும் பொழுது அந்த நாட்டில் சபைக்கு பெரிய உபத்திரம் வந்தது. அப்பொழுது அப்போஸ்தலர் தவிர ஜனங்கள் எல்லாம் சிதறி போனார்கள் என்று நாம் படிக்கிறோம். In Acts of Apostles 8th chapter we find that during that time there was a great tribulation in the church
other than the apostles, all of the people got scattered. என்றாலும் சிதறி போனவர்கள் பயந்து போய் அங்கும் இங்கும் ஒளிந்து கொள்ளாமல் தைரியமாய் தேவனுடைய வசனத்தை பிரசங்கித்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். We find that all those who were scattered without fear, without hiding themselves anywhere, boldly they preached the word of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. விதமாக அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த வேலையை துவங்கினதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் தான் இந்த ஆலயத்திற்கு அஸ்திவாரமாய் மாறுகிறார்கள் என்று பிந்தின நாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை வெளிப்படுத்துகிறார். The disciples or the apostles of Jesus who have been anointed by the Holy Spirit, who started to build the eternal habitation, we find that they turned out to be the foundation stone for the building. Thus says St. Paul. இவ்விதமாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட கர்த்தருடைய ஊழியர்கள் இந்த புதிய ஏற்பாட்டு சபையை அல்லது தேவனுடைய ஆலயத்தை கட்டி எழுப்பும்படியான உண்மையான உத்தரவாதத்தோடு பிரயாசப்படுகிற கர்த்தருடைய ஊழியர்கள் இந்த ஆலயத்தினுடைய அஸ்திவாரங்களாக இருக்கிறார்கள். The servants of God who have been consecrated were trying, they're all with all zeal to build the temple. They are seen as a foundation for this building. மேலும் இந்த புதிய ஏற்பாட்டு சபையை இந்த நித்தியமான ஆலயத்தை குறித்து இயேசு கிறிஸ்து முதலாக பேதுருவிடத்தில் தான் பேசினார். Concerning the New Testament church and eternal habitation, Lord Jesus Christ spoke to Peter in the first place. இயேசு சொன்னார், நீ பேதுருவாக இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் நான் என்னுடைய சபையை கட்டுவேன். Jesus told to Peter, thou art Peter, but on this stone I will build my church. சபையை பற்றியதான ஒரு வெளிப்படுத்தலை முதலாக பேதுரு அப்போஸ்தலனுக்கு தான் கர்த்தர் வெளிப்படுத்தினார். Lord revealed this revelation concerning the church in the first place to Peter. ஆனபடியால் தான் பெந்தேகோஸ்து நாளுக்கு பிறகு அந்த சத்தியத்தை பேதுரு தைரியமாக போதிக்கிறதை பார்க்கிறோம். That is why after the day of Pentecost we find that boldly Peter is preaching this truth. அது மாத்திரமல்ல, அவர் பரிசுத்தவான்களுக்கு நிருபத்தை எழுதும் பொழுது இந்த சபையை பற்றி அவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். We find that when he is writing epistle unto the saints of God, he is revealing about this church. ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்த நீங்களும் கூட ஜீவனுள்ள கற்களாக ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று சொல்கிறார். You are also as a lively stone joined with him, being built as a spiritual habitation. முதலாம் பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனங்களில் நாம் அந்த விஷயத்தை படிக்கலாம். We can read that in the 1 Peter 2nd chapter 4th and the 5th verse. மேலும் அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட இந்த ஆலயத்தை பற்றி சொல்லும் பொழுது பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றதான தேவனுடைய பிள்ளைகள் ஜீவனுள்ள கற்களாக இந்த ஆலயத்தின் மேல், இந்த பரிசுத்த ஆலயமாக இந்த அஸ்திவாரத்தின் மேல் கட்டி எழுப்பப்படுகிறார்கள் என்று சொல்கிறார். We find that even St. Paul talking about this says, all the children of God who have been anointed, they are seen as a lively stone being built on the foundation and to grow as a glorious habitation of God. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் முடிய நாம் படிக்கும் பொழுது இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ளலாம். We can understand this truth when we read in Ephesians 2nd chapter 19 to 21st verse. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்படுகிறீர்கள் என்று 22ஆம் வசனத்தில் சொல்கிறார். In verse 22 Apostle Paul says, through the Spirit of God you have been built and knit together as an habitation of God. ஆகவே இந்த தேவனுடைய நிரந்தரமான நித்தியமான வாசஸ்தலத்தை கட்டுவதில் முதலாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை துவங்கினார். அதை தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரும் பரிசுத்தவான்களும் சேர்ந்து அந்த வேலையை தொடர்ந்து செய்கிறார்கள். We find that to build the eternal habitation of God, Jesus started this work, and later on the Holy Spirit and the saints of God joining together to do this work. ஏறக்குறைய 2000 வருஷங்களுக்கு முன்பாக இந்த ஆலயத்தின் வேலை ஆரம்பிக்கப்பட்டது. Approximately 2000 years ago the work of building this temple started. பிரியமானவர்களே, இந்த எல்லா தேவனுடைய வாசஸ்தலங்களை குறித்து நாம் படித்துக் கொண்டு வரும் பொழுது ஒரே சமயத்தில் 2 ஆலயங்கள் இருந்துதான் நாம் வேதத்தில் படிக்க முடியாது. Beloved, while studying about all the habitations of God, at the same time we cannot read there were 2 temples existed. ஒரு ஆலயம் அழிக்கப்பட்ட பிறகுதான் வேறொரு ஆலயம் உண்டாக்கப்படுகிறது, புதுப்பித்து கட்டப்படுகிறது. Only one temple after being destroyed, other temple being either rebuilt or again built. ஆனபடியால்தான் இந்த 4 ஆலயங்கள் காலாகாலங்களாக காணப்பட்டது. அந்த 4வது ஆலயமாகிய ஏரோதின் ஆலயம் அழிக்கப்பட்ட பின்பு இப்பொழுது எழுத்தின்படியான ஆலயம் அல்ல, ஆவிக்குரிய ஒரு ஆலயத்தை கர்த்தர் கட்டி கொண்டிருக்கிறார். ஆனபடினால எழுத்தின் பிரகாரமான ஒரு ஆலயத்தை நாம் பூமியில் பார்க்க முடியாது. All these 4 temples were existent in time and again. When it was destroyed, the final temple, the Herod's temple, when it was totally destroyed, the spiritual temple of God started to be built, and this is being built continuously. இயேசு கிறிஸ்துவின் நாட்டில் இருந்தது போல நான் சொன்னேன், ஜெபாலயங்கள் அநேக ஆலயங்கள் இருந்தன. அங்கே தேவனுடைய ஜனங்கள் போய் ஜெபிப்பார்கள், தேவனை தியானிப்பார்கள். இப்படி தேவனை அவர்கள் இவ்விதமாக அதை உபயோகப்படுத்தினார்கள். During the time of Jesus, I told you, there were many synagogues. People of God used to go to that place, they used to pray there, they used to worship God, and they used to continue like that. இதை போலவே ஆவிக்குரிய ஆலயம் கட்டி எழுப்பப்படுகிறதான இந்த நாட்டில் எழுத்தின் பிரகாரமான ஜெபாலயங்களை போல சில ஆலயங்களை நாம் பார்க்கலாம். ஜனங்கள் அங்கே போய் தேவனை துதிக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள், பல ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். Like this in these days when the spiritual temple of God is being built,
There can be other synagogues and the prayer houses where people are going and worshipping and praying in that place. இது ஜெபாலயங்களைப் போல தேவனை ஒரு ஆராதிக்கிற இடமே ஒழிய இது தேவனுடைய வாசஸ்தலம் என்று சொல்லப்பட முடியாது. They are mere prayer houses or the synagogue where people go and pray. We cannot say this is an habitation of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த ஆவிக்குரிய ஆலயம் வேலை முடிந்து சீக்கிரமாக இந்த பூமியிலிருந்து இந்த ஆலயம் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. The work of the building of the spiritual temple of God is going to come to an end. Very soon is going to be gathered to heaven. அவ்விதமாக ஆவிக்குரிய இந்த ஆலயத்தின் வேலை முடிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு மறுபடியுமாக சில ஆலயங்கள் எழுத்தின் பிரகாரமாக கட்டப்படுவதை குறித்து நாம் வேதத்தில் படிக்கிறோம். After the spiritual temple work is completed, taken to heaven, afterwards literal temple is going to be built on this earth. That's what we read in the scripture. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு முன்பாகவும் வருகைக்கு பின்பாகவும் காணப்படுகிற இரண்டு விதமான ஆலயங்களை நாம் பார்க்கிறோம். We can see two types of temple before the coming of Lord Jesus Christ and after the coming of Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு முன்பாக காணப்பட்ட அந்த நான்கு ஆலயங்களில் தான் கர்த்தர் இந்த நித்தியமான ஆலயத்தில் காணப்பட வேண்டிய பல சத்தியங்களை ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். All the four literal temples which was seen there, in them only God is revealing or manifesting his eternal purpose concerning the spiritual temple. அதற்கு பின்பு கட்டப்படக்கூடிய சில ஆலயங்கள் உண்டு என்றாலும் இந்த ஆலயங்களிலிருந்து அந்த நித்தியமான ஆலயத்திற்குரியதான காரியங்களை நாம் படிக்க முடியாது. There may be other temples being built, but through this temple we cannot read or study about the eternal habitation. ஆனால் கர்த்தருடைய வருகைக்கு பின்பு இந்த பூமியில ஜீவிக்கக்கூடிய சில பக்தியுள்ள ஜனங்களுக்காக இந்த ஆலயம் அவர்கள் ஆராதிக்க தேவனை மகிமைப்படுத்தும்படியாக இந்த ஆலயங்கள் கட்டப்படுகிறது. After the coming of Lord Jesus Christ, for certain godly people going to continue on this earth, for them to worship and pray, these synagogues will be seen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகைக்கு பின்பு நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும். After the secret coming of Lord Jesus Christ, as we all know, tribulation period will begin. இந்த உபத்திரவ காலம் இரண்டு பிரிவுகளா இருக்கிறது. முதலாவது உபத்திரவ காலம் என்றும் இரண்டாவது உபத்திரவ காலம் என்றும். This tribulation period is divided into the first period and the second period. இந்த முதலாம் உபத்திரவ காலம் கர்த்தருடைய வருகைக்காக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்கிற விஷயத்தில் கவலையினமாயிருந்து கைவிடப்பட்டு போகிறதான கர்த்தருடைய ஜனங்களுக்காக சபைக்குரியது. The first period is unto the people of God who have been very careless and forsaken, left out of the coming of Lord Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த நாட்டில் அந்திகிறிஸ்து கைவிடப்பட்ட எல்லா கிறிஸ்தவர்களையும் உபத்திரவப்படுத்துவான் என்று வேதத்தில் படிக்கிறோம். From the Bible we are able to read, during that time he will persecute all the children of God who have been forsaken. ஆனால் இந்த நாட்டில் யூதர்கள் அந்திகிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை செய்து மறுபடியுமாக ஏரோதினால் இடிக்கப்பட்டதான் அந்த ஆலயம் இருந்த அதே இடத்தில் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார்கள். During this time Jews will make a covenant with the Antichrist and they will start to build the temple which was destroyed, the Herod's temple which was destroyed in that place. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்டி முடிக்க 3.5 வருஷ காலமாகும் என்று பார்க்கிறோம். We find that it will take 3.5 years for the Jews to complete building this temple. இந்த உபத்திரவ காலத்தில் இந்த ஆலயம் கட்டப்படுகிறபடியால் இதற்கு உபத்திரவ காலத்தில் இருக்கிற ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. Because this temple is built during the time of tribulation, it is called the temple of tribulation. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் இந்த ஆலயத்தை குறித்து நாம் படிக்கலாம். In Revelation 11th chapter we can study about this temple. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த ஆலயம் கட்டி முடித்த பின்பு அந்திகிறிஸ்து இந்த ஆலயத்தில் பிரவேசித்து நான் தான் மேசியா என்று சொல்லி தன்னை எல்லாரும் வணங்க வேண்டும் என்று சொல்லுவான். After building this temple, Antichrist will enter the temple and proclaim that he is Messiah and he should be worshipped. மேலும் ஆலயத்தில் அவன் பிரவேசித்து காணிக்கைகளையும் தேவன பலிகளை எல்லாம் அவன் ஒழிய பண்ணுவான். He will enter the temple, he will make the offerings and the oblations to cease. அருவருப்பான காரியங்களை எல்லாம் ஆலயத்தில் கொண்டு வருவான். He will bring abominable things into the temple. இதை குறித்து தானியேல் 7ஆம் அதிகாரம் 27ஆம் 28ஆம் வசனங்களில் சொல்லப்பட்டுள்ளது. Concerning this in book of Daniel 7th chapter verse 26 and 28 we can read that. அப்பொழுது யூதர்கள் அந்திகிறிஸ்துவினுடைய வஞ்சகத்தை அறிந்து அவனை எதிர்க்க ஆரம்பிப்பார்கள். Jews, understanding the subtlety of this Antichrist, they will begin to resist him. அதன் பின் அந்திகிறிஸ்து யூதர்களை உபத்திரவப்படுத்த ஆரம்பிப்பான். அதுதான் உபத்திரவ காலத்தின் இரண்டாம் பகுதி. இது யாக்கோபின் இக்கட்டு காலம் என்று சொல்லப்படுகிறது. That time Antichrist will begin to persecute the Jews. That is the second portion of the tribulation. It is called the Jacob's trouble. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்படினால் உபத்திரவ காலத்தின் இரண்டாவது பகுதியில் இந்த ஆலயத்தில் ஆராதனை காணிக்கை ஒன்றும் இருக்காது. Therefore in the second portion of this tribulation period, in this temple there won't be offerings and there won't be sacrifices. அந்த 7 வருஷ உபத்திரவ காலத்தின் முடிவில் அர்மகதோன் என்ற ஒரு யுத்தம் நடக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
தம்முடைய பரிசுத்தவான்களை சேர்த்துக் கொண்டு இந்த பூமியில 1000 வருஷ அரசாட்சியை ஸ்தாபிக்க வருவார் என்று நாம் படிக்கிறோம். During the end of the 7 years of tribulation, we find the battle of Armageddon will take place. After the Lord Jesus Christ, along with his saints, he will come down to establish his millennium. இதற்கிடையில் இந்த 7 வருஷத்தின் பிந்தின பகுதியில இந்த ஆலயம் சரியாய் பராமரிக்கப்படாதபடினால் இந்த ஆலயமும் கூட அழிந்து போகும். விசேஷம் அந்த யுத்தத்தோடு இந்த ஆலயம் நிர்மூலமாக்கப்பட்டுவிடும். During the 7 years tribulation period, because the temple was not taken care properly, we find the temple was destroyed and it will get destroyed along with the Armageddon war. அதன் பின்பு 1000 வருஷ அரசாட்சியை தேவன் இந்த பூமியில ஸ்தாபிக்கிறார். Afterwards God will establish 1000 years reign on this earth. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக இந்த முழு பூமியிலும் இருப்பார். Lord Jesus Christ is the King of kings. He will rule this earth. இன்றைக்கு பூமியில காணப்படுகிறதான எல்லா விதமான சாபத்துக்கு ஏதுவான அக்கிரமத்துக்கு ஏதுவான அசுத்தத்துக்கு ஏதுவான காரியங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு ஏதேனுடைய தன்மைகள் இந்த பூமியில் உண்டாகும். Everything pertaining to iniquity, pertaining to destruction and evil things will be changed and the character of Eden will be established during that time. ஆனபடியால் அந்த நாட்களை குறித்து அது செழிப்புள்ள ராஜ்யம், சமாதானமுள்ள ராஜ்யம், நீதியுள்ள ராஜ்யம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. That time that kingdom is called a prosperous kingdom, peaceful kingdom and righteous kingdom. அந்த நாட்டில் பிசாசானவன் பிடிக்கப்பட்டு வலுசர்வம் பிடிக்கப்பட்டு பாதாள குழியில் அடைக்கப்படுகிறான். That time the serpent will be caught and put into the bottomless pit. இந்த 1000 வருஷ அரசாட்சிக்கு முன்பாக நடக்கிற அர்மகதோன் யுத்தத்தில் பிசாசின் திருத்துவத்தில் மற்ற 2 பேராகிய அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் பிடிக்கப்பட்டு அக்கினி கடலில் தள்ளப்படுகிறார்கள். After the end of this Armageddon war, we find that the false prophet and the antichrist will be caught and they will be put into the lake of fire. ஆனால் இந்த 1000 வருஷ அரசாட்சியின் நாட்களில் பிசாசனுடைய எந்த தன்மைகளையும் காண முடியாது. Therefore during this millennium we can never find anything pertaining to this devil. ஆகையால் நாம் வேதத்தில் படிக்கிறோம், அந்த நாட்டில் பாவிகள் இருந்தாலும் பாவம் செய்ய தூண்டப்பட மாட்டார்கள். காரணம் பிசாசின் வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கிறது. That's why we read that though during the millennium time sinners may be in existence, but they will not be urged to commit sin because the power of Satan was not there. இந்த சமயத்தில் தேவனுடைய ஜனங்கள் மறுபடியும் ஒரு ஆலயத்தை கட்டி தேவனை ஆராதித்து தேவனிடத்தில் நெருங்கும்படியாக வாஞ்சிக்கிறார்கள். During this time the children of God once again they will build the temple of God and they will start to draw closer unto God. இந்த ஆலயத்தை குறித்து தான் ஏசாயா 2ஆம் அதிகாரத்திலும் மீகா 4ஆம் அதிகாரத்திலும் நாம் படிக்கிறோம். Concerning this temple we can read from book of Isaiah 2nd chapter and Micah 4th chapter. எதற்காக இந்த ஆலயத்தை கட்டுகிறார்கள்? Why are they building this temple? ஜனங்கள் சொல்வார்கள், நாம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள், let us go unto the temple of God. அவர் அவருடைய வழிகளை நமக்கு போதிப்பார். He will teach our ways. நாம் அவருடைய பாதைகளில் நடப்போம். We will walk in his path. ஏனென்றால் சீயோனிலிருந்து வேதம் வரும், எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம் வரும் என்று நாம் படிக்கிறோம். We find that the law comes from Zion and the word of God from Jerusalem. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. 1000 வருஷ அரசாட்சியில் காணப்படுகிற ஆலயத்தை பற்றி தான் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. Concerning the temple seen in the millennium it is mentioned like this. மேலும் சகரியா 14ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படியாக ஜனங்கள் வருஷா வருஷம் இந்த ஆலயத்தில் வருவார்கள் என்று நாம் படிக்கிறோம். In Zechariah 4th chapter we find that people will come year after year to worship the Lord of hosts, the King. 1000 வருஷ சாட்சியில் காணப்பட்டதான் இந்த ஆலயம். இது தேவனுடைய வாசஸ்தலங்களுடைய 7வது இடத்தை காண்பிக்கிறது. We find that the temple which is seen during the millennium, that is the 7th habitation of God. 1000 வருஷ சாட்சிக்கு பின்பு தேவன் இந்த பூமி வானம் முழுவதும் அழித்து போட்டு அதன் பின்பு புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் என்று தம்முடைய நித்தியத்தை ஸ்தாபிக்கிறார். After the end of the 1000 years, God will destroy the present earth and the heaven and he will establish new earth, new Jerusalem and new heaven. இந்த நித்தியத்தில் காணப்படக்கூடியதான அந்த வாசஸ்தலங்கள் புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பெந்தெகோஸ்தே நாளில் உண்டாக்கப்பட்டதான இந்த நித்தியமான பரிசுத்த ஆவியின் ஆலயம் தேவனுடைய நித்திய வாசஸ்தலமாய் காணப்படும். The habitation which was formed through the anointing of the Holy Spirit on the day of Pentecost, that will be seen as eternal habitation in heaven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதை குறித்து நாம் வேதத்தில் சில காரியங்களை படிக்கிறோம். Concerning that we read certain things in the Bible. புதிய வானத்தில் இருக்கிறதான கர்த்தருடைய ஜனங்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்காக அங்கு ஒரு ஆலயம் இருக்கும் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். In new heaven we find that there will be a temple for the saints of God who lived during the Old Testament period. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். In Revelation 11 chapter 10th verse it is mentioned about it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. புதிய எருசலேமில் ஒரு ஆலயத்தை பார்க்கிறோம். We see a temple in New Jerusalem. இது வெளியரங்கமாய் காணப்படக்கூடிய ஆலயம் இல்ல, அதர்சனமான ஆலயம்.
That is not a temple which can be seen outwardly. That is an invisible temple. சர்வவல்லமையுள்ள தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் தான் அந்த ஆலயம் என்று வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 22 வசனத்தில் படிக்கிறோம். Almighty God and the Lamb of God is the temple. That's what we read in Revelation 21st chapter. அங்கே புதிய ஏற்பாட்டு சபை கர்த்தருடைய வரையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் ஆட்டுக்குட்டியானவரோடு சேர்ந்து அங்கே அவர் காணப்படுவார்கள். தனிமையா இங்கே பார்க்க முடியாது. New Testament church which got about the coming of the Lord, they will be seen with the Lamb of God and they will not be seen alone. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பிரியமானவர்களே, இவ்விதமாக தேவனுடைய பலவிதமான வாசஸ்தலங்களை பற்றி நாம் சிந்தித்தோம். Beloved, we meditated upon the habitations of God like this. எல்லா வாசஸ்தலங்களுடைய குறிக்கோள் தேவன் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு நித்திய வாசஸ்தலத்தை பற்றியதுதான். The meaning of all this habitation is concerning the eternal habitation what God is preparing. இந்த ஒவ்வொரு வாசஸ்தலத்திலிருந்தும் தேவன் தம்முடைய நித்திய வாசஸ்தலத்தில் காணப்பட வேண்டிய சில சத்தியங்களை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். We can find that in each and every habitation God is revealing the truth about the eternal habitation. விசேஷமாக கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக அல்லது அதர்சனமான ஆலயமானது கட்டப்படுவதற்கு முன்பாக காணப்பட்ட அந்த 4 ஆலயங்களில் முக்கியமான சில சத்தியங்களை நாம் படிக்கிறோம். And all the 4 habitation which is built before the coming of the Lord or before the eternal habitation, some important truths. கர்த்தருக்கு சித்தமானால் நாம் அதை தொடர்ந்து கவனிக்கலாம். If it is the will of God, we can study this and continue in the coming days. இந்த கூட்டங்களுக்காக நீங்கள் ஜெபத்தோடு நீங்கள் வாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு சத்தியங்களை தெளிவாய் வெளிப்படுத்துவார். In this coming days, come with prayer to learn all this and God will reveal His truth to you. தேவனுடைய வாசஸ்தலங்கள் என்ற இந்த வேத பாடத்தினுடைய முக்கியமான நோக்கம் நாம் எல்லாரும் எப்படியாகிலும் தேவன் என்றென்றைக்கும் தங்கக்கூடிய வாசஸ்தலமாய் மாற்றப்படுவதற்காகத்தான். The main reason for the habitations of God is Bible study, that we may be found at the habitation of God. காரணம் எல்லா எழுத்தின் பிரகாரமாய் உண்டாக்கப்பட்ட வாசஸ்தலங்களில் தேவன் அப்படி தம்முடைய மனதை தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம். We can find that in all the literal habitation, Lord is revealing His mind and secret in those இந்த places. நாட்டில் இந்த வசனங்களை அறிந்து கொள்ளும்படியாக உதவி செய்கிற கர்த்தர் தாமே நம்ம எல்லாரையும் கூட கர்த்தருடைய நித்திய வாசஸ்தலங்களாய் மாற்றுவாராக. Lord who is helping us during these days to study all this, He may make us also to be as eternal habitation. நாம் ஜெபம் பண்ணுவோம். Let us pray. பரிசுத்த ஆவியால் நிறைந்தன்னையே பரமனில் ஆலயமாக்கினாரே. பரிசுத்த